இப்ப இப்ப நீங்க எழுதுற கதைகள்ல வந்து இப்ப இது வந்து பல வருஷங்களா அந்த லவ் படனாலுமே அதுல ஒரு புதுசான விஷயங்கள் இருக்கு. அதுதான் நீங்க வந்து சினாசிஸா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து அதை நம்மளால பண்ண முடியலன்னா நம்மளால வந்து திரைப்படம் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் விஷயமா இருக்கும் நமக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு 120 பேஜுக்கு ஒரு கதை எழுதிட்டீங்க, அதை வந்து சுவாரஸ்யமா ஒரு 3-4 பேஜ்ல எழுத முடியாதா அப்படின்றதான் கேள்வி. உங்களுக்கே தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்கு, நீங்க என்ன ஸ்பெஷலா எழுதிருக்கீங்க தெரியும். அதை ரிவீல் பண்ணாம எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்ல முடியும்ன்றதான ஒரு டைரக்டரோட வேலை, ஒரு ரைட்டரோட வேலையும் கூட நினைக்கிறாரு. சோ அதை நீங்க எழுதினா போதும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து பேசிக்காவே படம்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம வந்து இந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ள போகும்போதே வந்து நீங்க எழுதுற வரைக்கும் நம்ம கையில இல்ல. இப்ப நம்ம அதுக்கு பட்ஜெட்லாம் தேவையில்லை, நம்ம யோசிக்க தேவையில்லை. ஆனா ஒரு படம் மாத்ததுக்கு வந்து பட்ஜெட் முக்கியம் இல்ல. இப்ப வந்து ஒரு படம் எடுக்கப்படுறதுக்கு வந்து காசு இருக்கு. இது வந்து பிசினஸாவும் மாறணும். இது ஒண்ணு, நீங்க எழுதின கதைக்கான ஆர்டிஸ்ட் இருந்து மார்க்கெட் இருந்துச்சுன்னா அது ஈஸியா நடந்துரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஏன் சிரமம்னா, நீங்க படம் எடுத்துட்டீங்க, அதை வித்து ரிலீஸ் பண்ணணும். இல்ல ரிலீஸ் பண்ணதுக்கான ப்ராசஸே ரொம்ப டஃப் தான். இப்ப அது வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இவ்வளவு பட்ஜெட்ல அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து சில பேர் இன்னைக்கு வந்து 50 கோடி படம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் படம் 10 கோடி படம் பண்ண முடியும், 2 கோடி படம் பண்ண முடியும். இப்ப வந்து இது வந்து மாறிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து இப்ப நான் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு தான் படம் பண்ண எழுத போறேன்னா, இப்ப உங்களால அந்த ஹீரோவை அப்ரோச் பண்ணி கதை சொல்லி உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும்ன்ற திறமை இருக்குதா, இல்ல வளர்த்துக்க முடியுமா, இல்ல அதை உருவாக்க முடியுமான்றது உங்க கையில தான் இருக்குது.